ஹலோ குட்டீஸ்ல எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜெகேயோட தி ஆர்ட் ஆஃப் ஒன் சைட் லவ் செகண்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். ரொம்ப லேட் பண்ணிட்டேன்ல, சாரிடா. கொஞ்சம் யோசிக்க டைம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக போட்டேன்ல ஜேகேயோட 2 ஷாட். ஸோ அதுக்கு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எதுக்கு மரியாதை, ஒரு கிறுக்கு கமெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ வந்து அது எந்த லட்சணத்தில் பண்ணிடுச்சுன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு கதை பிடிக்கலன்னா ஸ்டார்டிங்லேயே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், ஸ்கிப் பண்ணிருக்கலாம். அவர் 2வது பார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கேவலமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா. அது வந்து சொல்லணும், பிடிக்கலனா நானும் வந்து நக்க சொன்னேன், போயிருக்கலாம்ல, எது கமெண்டில் வந்து இப்படி பேசணும். சரி விடு, பேசினா பேசிட்டு போ. இன்னொரு டைம் வந்து என் சேனலில் வந்து வத என் சப்ஸ்கிரைபர் குட்டீஸ் இருக்காங்கன்னு பார்க்குறேன். மாலினி நேரில் மாட்டினேன், கீச்சிருவேன். அதுக்கு நான் அவளுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். அவள் இது மறுபடியும் பார்த்தானா சொல்கிறேன் அவளுக்கு, நீங்கள்லாம் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கடா, உங்களுக்குலாம் இது சுத்தமாக கிடையாது. இப்பயே நான் வந்து எல்லாத்துக்குமே சொல்லிடுறேன், என் கதை பிடிக்கலையா, என் பேசுறது பிடிக்கலையா, கிரிஞ்சாக இருக்கா, போய் தொலை. நான் ஒன்றும் கிரிஞ்சாக பேசலை, ஜஸ்ட்டு கைண்டாக பேசுகிறேன், அவ்வளோதான். பிடிக்கலண்ணா ஸ்கிப் பண்ணிட்டு பிடி மயிறு. அதான் அவ்வளோ சேனல் இருக்குல்ல, போ அங்கே போய் எது என்கிட்ட வந்து நக்கிக்கிட்டு நல்லா இல்லைன்னு வேறு ஒரு கதையை கொடுக்குறேன். அது மொத்தத்தையும் பார்த்துட்டு வெக்கமே இல்லை உங்களுக்குலாம். ஸோ இது தாண்டா அவளுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நான் சொல்லிட்டேன். மேபி அவள் பார்த்தானா பார்த்துட்டு போட்டோம், இல்லைனா அந்த கிறுக்கு நான் ஏற்கனவே மெசேஜ் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கைஸ் உங்களுக்கு பிடிக்கலனா கொஞ்சம் கைண்டாக எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். எப்படி சொல்கிறேன்னா, டிஎம்மில் சொல்லுங்கள், அக்கா இது தப்பாக இருக்குது, எனக்கு இந்த சீன் பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள். மற்ற சேனல்லாம் மாற்றிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்காக அதை மாற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டால் எனக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் கேவலமாக இருக்குது, நல்லா இருக்குது. என்ன இது நல்லாவே இல்லைன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த கதைக்கு நான் எஃபோர்ட் போட்டிருப்பேன், கொஞ்சம் கூட அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்கல்ல. எனக்கு அதை பேசினதை பற்றிலாம் எதுவும் இல்லை. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கைண்டாக சில பேர்லாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெலாம் நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு நீங்கள் அவங்க டைம் ஒதுக்கி கமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோதான்டா. அந்த கிரிக்கெட்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணலாம், பேசிகிட்டு இருக்க முடியாது. இப்போயே சொல்லிட்டேன், பிடிக்கலனா வந்து ஸ்கிப் பண்ணுறேங்க. அப்படி ஏதாச்சும் குறை குத்தோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மற்ற சேனல் மாற்றிக்க மாட்டாங்க, நான் அதை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் அவள் சொல்லியிருந்தா, கிரிஞ்சாக பண்ணுறியேம்மா, கிரிஞ்சாக சொல்கிறியா அப்படின்டா. அவள் பிடுங்கவே மாட்டாளா எதுவும், ஆனால் இன்னும் வேர்ஜனாக இருப்பா. ஐயோ ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கடுப்பேற்றி விட்டேன் அந்த நாய். சரி போதும், கண்ட டேஷிங்கில் பற்றிலாம் இங்கே நம்ம பேச தேவையில்ல. இப்போயே சொல்லிட்டேன்டா, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம், ஓகேவா? நான் உங்களை பிடிக்கணும் வற்புறுத்தவே இல்லை. இந்த மாதிரிலாம் நான் என் சேனலில் பேசவே கூடாதுன்னு இருந்தேன். என் ஃபர்ஸ்ட்டு ஹேட்டட் கமெண்ட் அவள் தான், ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி சரி ஓகேடா, நம்ம இப்போது ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சாரி நான் ரொம்ப இழுத்துட்டேன்ல. சரி, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் வந்து இதுலேருந்து முடிச்சோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வாய்ந்தான் அப்படியே மேலே திரும்பி பார்க்குறா, ஜேகே தான் நிற்கிறான். ஒரு மாதிரி லாஸ்ட்டு லுக்கோடு தான் பார்த்துட்டு இருப்பான். வாயின் வந்து கீழே குனிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கும் போது அவளோட கழுத்துக்கு கீழே கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நிற்கிறான். இப்போது ஜேகே வந்துட்டு வாயின் அப்படியே க்யூரியஸாக பார்த்துட்டு இருக்கா. ஸோ பொண்ணு எந்திரிச்சு நின்றுடுறா. அவளுக்கு அவ்வளோ பதட்டம் ஆகுது, அந்த ஒரு மாதிரி ஸ்வெட்டெல்லாம் ஆகுது. ஸோ இப்போது ஜேகே தான் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போது வாயின் தான், ஜங்கு, ஓ என்னோடய ஃபேன் அடி, அதான் என் பேர்லாம் தெரிஞ்சுக்கிது போல உனக்கு அப்படின்ட்டு சொல்லவும் இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்போது ஜேகே வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டான், அப்படியே 1 ஸ்டெப் கிட்ட தான் வரான். ஸோ வந்து இப்போது வாய்ந்தான் அப்படியே 1 ஸ்டெப் பின்னாடி போயிருப்பா கிட்ட வந்தோடனே. ஸோ இப்போது இதை ஜேகே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவ பாடி ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு, ஹே நான் என்ன கோஸ்ட்டாக ஏதாவது ஒன்றா என்னை பார்த்து இப்படி பயப்படுறேன், நான் ஒன்று என்ன கடிச்சது இங்கே போகிறேன் அப்படின்ட்டு அவன் அப் டு பாட்டம் பார்க்குறான். ஜேகேவோட பார்வையிலே தெரியுது இவன் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான்ட்டு. ஸோ வந்து இவளும் வந்து பக்கத்தில் இருக்க ஷாலை எடுத்து மேலே போட்டுட்டு இப்போது ஜேகேவை தான் பார்த்துட்டு இருக்கா.
நீ தான் புதுசாக வந்த மெய்டா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் சார், நான் தான் புதுசாக வந்த மெய்ட் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மாதிரி நர்வஸாக பேசுகிறா. ஸோ அப்போ ஜேகே வந்து இதை நோட்டீஸ் பண்ணிட்டு கேட்குறான், எதுக்கு நான் பார்த்தாலே பயப்படுறேன், ரொம்ப நர்வஸாக பேசுகிறேன் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அது அது ஒன்றும் இல்லை சார், எனக்கு அது ஒன்றும் இல்லை, நான் குக் பண்ணட்டுமா அப்படின்ட்டு சொல்லும். இப்போ தான் ரிலீஸே பண்ணுறேன் நம்ம எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி கேட்கும். ஜேகேவும் ஓ இதுதான் கேட்குறாளா அப்படின்ற மாதிரி பண்ணுமா அப்படின்ட்டு வந்து பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். ஐ மீன் அந்த ஃப்ரிட்ஜுக்கிட்ட ஒட்டி. இப்போ வாய்ந்தான் ஜேகே பார்த்துட்டு அந்த ஏப்ரானை மாட்டுறா. ஸோ அவளால் அதை மாட்டவே முடியல, அது கொஞ்சம் பின்னாடி இருக்குமா, ஒழுங்காக கட்ட முடியல. இப்போது ஜேகே இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு அவன் வந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டான், அவன் பாட்டு வந்து நல்லா இறுக்கி கட்டி எப்படி கட்டியிருப்பான் அதை. இது கொஞ்சம் கூட ஐ மீன் சொல்கிறது நினச்சிருக்கவே மாட்டேன் அவன் இப்படி பண்ணுவான்ட்டு. ஸோ இவளும் அப்படி சைட் ஐஸில் பார்க்குறா. அவன் ஒரு மாதிரி இவளையே தான் இவன் நெக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுது. ஸோ வந்து அப்படியே அவனுக்கு கட்டியும் விட்டுடுறான். ஸோ ஒன் எதுவுமே பேசல, நீங்கள் அப்படியே போய் சமைக்கிறீங்க. ஸோ ஜேகே ஸ்டில் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கா, அது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வந்து நீங்களும் வந்து திரும்பி சொல்கிறீங்க, உங்களுக்கு ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்குமா இல்லை நார்மலாக பிடிக்குமா சார் அப்படின்னு சொல்லும். சாரா இல்லை என்ன ஜேகேனே கூப்பிட்டு. இல்லை சார் அது ஜேகேனே கூப்பிடு ஓகே அப்படின்னு சொல்லும். ஓகே ஜேகே சார், ஜேகேன் மட்டும் கூப்பிட்டா போதும் அப்படின்ட்டு அவனை முறைக்கிறான். இப்படி முறைச்சோன்னே அவனுக்கு ரொம்ப பயமாகுது. ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லும். சமைச்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இவனும் போய் டைனிங் ஹாலில் உட்காந்துடுறான். இன்னும் சீக்கிரமாக சமைச்சிருப்பா. ஸோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ஜேகே இவளையே தான் பார்த்துட்டு இருக்கா, அப்படி பார்க்குறான். இவளுக்கு நல்லாவே தெரியுது, இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் அவனை ஒரு நல்ல ஒரு இதுக்கு வச்சுருப்பீங்க, ஒரு இமேஜினேஷன் பர்சன்லாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி கோட்டை கட்டி வச்சுருப்பீங்க. ஆனால் இவன் இவ்வளோ லஸ்ட்டாக இப்படி பார்க்குறானே நம்மளை, ஒரு மாதிரி அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, எங்கேயோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ வந்து நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறீங்க எல்லாத்தையும், டைமை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு சார் அப்படின்ட்டு சொல்லும். ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். சாரி ஜேகே நான் கிளம்பட்டுமாங்க அப்படின்னு சொல்லும். எங்கே கிளம்புறேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கவும், பண்ணிட்டேன் என்னோடய ரூமை. ஆனால் ஜேகே உங்களோட ரூமை க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சார் தான் சொன்னாங்க, உங்கள் ரூம்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஸோ இவள் பேசுகிறதே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பிகாஸ் அவன் உங்கள் லிப்ஸே தான் பார்க்குறான். நீங்கள் பேசும்போது அப்படியே தலையை ஆட்டி ஆட்டி பேசுகிறீங்க. ஸோ உங்கள் ஜிமிக்கிலாம் நல்லாவே ஆடுது, அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகுறான். இல்லை நீ என் ரூமையும் க்ளீன் தான் பண்ணணும், நான் சொன்னால் மட்டும்தான் நீ க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும். சரி நான் பேபிக்கு இப்போ க்ளீன் பண்ணவா அப்படின்னு சொல்லும். அப்படின்ட்டு அவனும் கண்ணை காட்டுறான். ஸோ இவளும் குடு குடுன்ட்டு போகிறா. அவளுக்கு தெரியல அவங்க ஜேகேயோட ரூம் எதுன்ட்டு. ஸோ இப்போ மறுபடியும் இவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சாப்பிட்டு தான் இருப்பான் ஜேகே, நீங்கள் போகிறதே தான் பார்த்துட்ருப்பான். நீங்கள் திரும்பினோன்னே என்னங்கிற மாதிரி பார்க்குறான். உங்கள் ரூம் எது, அந்த சைடு அப்படின்ட்டு கண்ணாலேயே சொல்கிறான். ஸோ இவனும் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவளை ஓடிடுறா. இவள் பண்ணுற சின்ன சின்ன விஷயமும் ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் வந்து அவளை எப்படியாச்சும் அனுபவிக்கணும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். இப்போது டக்குன்னு சாப்பிட்டுறான். ஸோ இப்போ வந்து வந்தா அங்கே எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. சில ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ அந்த டீபாயில் தான் வந்து முட்டி போட்டு உட்காந்து வாக்கில் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ இப்போது ஜேகே தான் வந்து வரான் வெளில, எப்படி சொல்கிறது, உள்ளே வரான். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து திரும்பி தான் நின்று பண்ணுவீங்களா, ஸோ உங்களோட ஷேப்பே பார்க்குறான், கீழே உட்காந்த மாதிரி இருப்பீங்களா, அப்படியே மெல்ட் ஆகுது அவனுக்கு, ரொம்ப ஹைப் ஏறுது. ஸோ அப்படியே அவன் கீழே பார்க்குறான், அடைச்சா இது வரை மரத்தை வாங்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போது அங்கே பின்னாடி தான் வந்து நிற்கிறான். நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க, நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. நான் முக்கால்வாசி க்ளீன் பண்ணிட்டேன்,
அந்த ஃப்ளோருக்கு மட்டும் தான் இப்போ பெருக்கணும். அ நான் பெருக்கிட்டு போகலாம்ல அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசுகிறீங்க. ஸோ அப்போ வந்து ஜேகேவும் எல்லாத்துக்குமே தலையை மட்டும்தான் ஆட்டுறான். ஸோ நீங்களும் போய் பக்கத்தில் தான் இருக்குமா அந்த சில ஸ்டிக்ஸ் எல்லாம். ஸோ அதை வச்சு தான் வந்து பெருக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஜேகே வச்சு கண்ணு வாங்காமல் உங்களையே தான் பார்க்குறான். நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிடுறீங்க டக்குன்னு. ஸோ இப்போது ஜேகே கிட்ட வந்து இப்போ நான் கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லும் ஜேகே வந்து எவ்வளோ போக விட முடியலையே அப்படின்னு சொல்லும். இவன் வாயிலே தான் முணுமுணுப்பானா, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லும். ஒன்றும் இல்லை, நாளைக்கு சீக்கிரமாக வந்துடும் வேலைக்கு அப்படின்னு சொல்லும். ஓகே ஜேகே. அப்புறம் டைம் அவன் பார்க்குறான். இப்போ தான் மணி ஒரு 10:30 கிட்ட இருந்திருக்கும். ஸோ இப்போது அவன் நீங்கள் போகிறதெல்லாம் பார்க்குறான். ஸோ நீங்கள் போயிட்டு இருக்கும்போது இப்போ வெளில வந்துட்டீங்க. ஸோ அந்த டிரைவர் கிட்ட தான் போகலாமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்படியே நீங்கள் கார்க்குள்ளே ஏறுறதை பார்த்துட்டு இப்போது இவனும் அப்படியே வந்து ஒரு மாதிரி கட் பனியன் தான் போட்டிருப்பானா, அப்படியே ஒரு ஒயிட் கலரில் ஏதோ ஒரு ஷர்ட்டை போட்டு இப்போ கீழே தான் வரான். ஸோ இப்போ டிரைவர் கார்க்கு வந்து கார்க்கு எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது ஸோ ஜேகே வந்து ஒரு கண்ணை தான் காட்டுறான். அவனும் வந்து அப்படியே கொடுத்துட்டு அவரும் போயிடுறாரு. ஸோ நீங்கள் தான் வந்து இப்போ பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்களா, உட்காரலான்ட்டு போவீங்க அப்போ தான். ஸோ வந்து ஜேகே வந்து முன்னாடி உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எங்கே வரீங்க அப்படின்ட்டு கேட்கவும் வீட்டில் ட்ராப் பண்ண டக்குன்னு உட்காரு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. எகுத்து பேசவும் தோணலை உங்களுக்கு. ஸோ நீங்களும் முன்னாடி வந்து உட்காந்துக்கிறீங்க. ரொம்ப பயமாக அவ்வளோ நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், இவ்வளோ நாள் கனவுலையும் நினச்சிருந்த ஒரு பர்சன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உங்களை வீட்டுக்கு வேறு ட்ராப் பண்ணி விடுறாங்க. என்னடா இதுன்ட்டு நீங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த ட்ரைவ் போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது. எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கேருந்து உங்கள் வீட்டுக்கு ஒரு 1/2 hour தான், அது 1 hour ஆகும் போல். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிறான். மிரர் வரையும் அவங்க கண்ணியே தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. இவன் இப்படி பார்க்குறான்ட்டு நல்லாவே தெரியுது உங்களுக்கு. ரொம்ப ஒரு இடத்துல கஷ்டமாகவும் இருக்குது. என்ன நம்மளை இவர் இப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சைட் திரும்பிக்கிறீங்க. ஜேகேக்கு வந்து நீங்கள் அப்படியே உங்கள் ஷால்லாம் போட்டு மறைச்சி வச்சு அப்படி திரும்பினது அது ரொம்ப சிரிப்பாக தான் வருது அவனுக்கு. ஸோ அப்போ வந்து அவனை கேட்குறான் அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்கள் ஜேகே, நம்ம பெட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு திக்குன்னு ஆகுது. உங்களுக்கு ஆக்சுவலாக அது என்னன்னே புரியல. பெட் பெட் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா, புரியல அப்படின்னு சொல்லவும், இது கூட உனக்கு புரியாது, எனக்கு இந்த சுற்றி ஆல்ச்செல்லாம் பேச தெரியாது. நம்ம இல்லை கொஞ்ச நாள் நீ என்ன டேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு திக்குன்னு ஆகுது. பார்த்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 hours கூட முடிஞ்சிருக்காது. 2-3 hours இப்படிலாம் பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. நீங்கள் அவனே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே 1 second திரும்பிக்கிறீங்க. உங்ககிட்ட தானே அடிக்கிறேன், டேட் பண்ணலான்னா புரியல, லவ் மாதிரியா அப்படின்னு சொல்லவும், லவ்வா அதெல்லாம் இல்லை, டேட் பண்ணலான்னா ஒன்றா வெளியே போகலாம், கூட நான் இருப்பேன், அப்படி இப்படின்னும் இருக்கலாம் அப்படின்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். மிரர் வழியாக கிடையாது, அப்படியே உங்கள் ஐஸை பார்த்துட்டே. உங்களுக்கு அது கேட்கவே ஒரு மாதிரி ஆகுது. அவன் லவ்வுன்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ ஒரு மூலையில் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அவன் எந்த விஷயத்துக்கு வந்து அடி போடுறான் நல்லாவே தெரியுது உங்களுக்கு. அவ்வளோ ஹர்ட் ஆகுது. நீங்கள் டக்குன்னு இல்லை முடியாது அப்படின்ட்டு சொல்லி திரும்பிக்கிறீங்க. ஜேகேக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் அவன் பார்த்தாலே 10 பொண்ணுங்க அவன் மடியில் வந்து விழும். ஆனால் நீங்கள் அவன் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டாக வர கேட்குறான். அதுவும் இல்லாமல் நீங்கள் டக்குன்ட்டு ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. என்னடா இவன்ட்டு உங்களே தான் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அப்படியே வீடும் வந்துடுது. நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க. வந்து அப்படியே கீழே இறங்கி போகலான்னு பார்ப்பீங்க. ஜேகே வந்து லாக் போட்டுடுறான். உங்களால் திறக்க முடியல. ஸோ இப்போ நீங்கள் திரும்பி ஜேகேவை தான் பார்க்குறீங்க.
நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் முடியாது? ரீசன் சொல்லு. அதெல்லாம் தப்பு சார். சாரா? சாரி ஜேகே, அதெல்லாம் ரொம்ப தப்பு ஜேகே. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஐம் சாரி அப்படின்ட்டு திறக்கலான்னு போகிறீங்க, பட் முடியல. ப்ளீஸ் திறந்து விடுங்களேன் அப்படின்ட்டு சொல்லவும், ஸோ இவனும் வந்து திறந்து விடுறான். ஸோ பொங்கலே தான் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். நீங்களும் அவன் பார்த்துட்டே வந்து என்னடா இப்படி முறைக்கிறானேன்ட்டு பயமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே அதை மூடிட்டு போயிருப்பீங்க. ஐயோ என்ன இப்பெல்லாம் கேட்குறான் அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு ஓடி இருப்பீங்க. ஜேக்கு நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு முறைக்கிறான். ஸோ என்னை விட்டு நீ ஓட பார்க்குறியா? நாளை என் வீடு தானே வரணும், இருக்கடி உனக்கு அப்படின்ட்டு இப்போ அவனும் அப்படியே போயிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு தூக்கமே வரல, பெட்டில் புரண்டு புரண்டு படுக்கிறீங்க. அது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இந்த சைடு ஜேகேவை பார்த்தோன்னா அவன் வந்து ஸ்விம்மிங் ஃபூலாண்ட உக்காந்துட்டு அப்படி வந்து இது பண்ணிட்டு இருப்பான். என்னையும் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டாளா அப்படின்ட்டு சொல்லவும் இப்போ தான் தயாங்கோட என்ட்ரி ஆகுது. இப்போ அவன் தான் வந்து வந்துட்டு இருக்கான் உள்ள. ஸோ இப்படி ஜேகே பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு மட்டும்தான்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே கலாய்ச்சிட்டே வரவும் பக்கத்தில் ஜிம்முன்னு தான் வந்துட்டு இருக்கான். ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இப்போ ஜேகே தான் பார்த்துட்டு, டேய் அத்தா எதிர நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லும். டேய் மச்சான் என்னடா உன் வீடா என் வீடா எல்லாம் நம்ம வீடுடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இப்போது ஜிமின் தான் இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சரகடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்கும். டேய் அவளை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லுவோம். 2 பேருமே ஷார்ப்பாகிறானுங்க. யாரை பார்த்து? அதான் எனக்கு ஃபேன் கேர்ளு எவ்வளோன்னு பார்த்தா அதுவா அப்படின்னு சொல்லுவோம். மரியாதையாக பேசுகிறா அப்படின்னு சொல்லும். சரிப்பா அவங்களா அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லும். அதான் எப்போ பார்த்த அப்படின்னு ஜிமின் கேட்குறான். அதுக்கு ஜேகே, அதுவா இன்னைக்கு தான்டா பார்த்தேன். அதான்டா எப்போ? ஒரு 20 நிமிஷம் முன்னாடி, இல்லை ஒரு 2 வாரம் முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும். எங்கடா பார்த்த? இங்கே தான்டா மச்சான் அப்படின்ட்டு அவனை குடிச்சிட்டே சொல்லுவோம். எல்லாருக்கும் திக்குனாகுது. இங்கே இந்த பொண்ணு எப்பட்றா இங்கே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போது டேய் அவன் மெய்டு வேலைக்கு வந்தாடா அப்படின்னு சொல்லும். ஓ மெய்டு வேலைக்கு அந்த பொண்ணு ஒத்த கோயின்சிடன்ஸ் மச்சான் அவங்க ஃபேன் கேர்ளாக இருப்பாளா தெரியல. நான் அவகிட்ட அதை கேட்டேன், ஆனால் அவள் அதுக்கு பதிலே சொல்ல. அப்போ அவங்க ஃபேன் கேர்ளாக தான் மச்சான் இருப்பான். சடனாக அப்போது ஜெகிக்கு ஒன்று ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தாலும் ரொம்ப கோவமாயிடுறான். ஜீவனா நான் அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன், அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்ல 2 பேத்துக்கும் தூக்கி வாரி போடுது. ஜிமில்லாம் யாரா இவன்ற மாதிரி பார்க்குறான். பிகாஸ் வந்து இவன் ஒரு பெரிய ப்ளே பாய், ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு எல்லாம் தூங்கவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் வந்து டக்குன்ட்டு ஒரு பொண்ணுக்கு லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பாங்களா, அவங்க அந்த ரேஞ்சுக்கு நினச்சிட்டாங்க. ஸோ வந்து இப்போ தேவங்க தான் வந்து கேட்குறான், ப்ரப்போஸ் பண்ணியா நீ ப்ரப்போஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ ஜிமின் வந்து அவள் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இல்லைடா வந்து டேட்டிங்னு கூப்பிட்டேன் அப்படின்னா அது லவ்வான்னு கேட்டா. நான் சீச்சி அந்த கருமெல்லாம் இல்லை இப்படி அப்படின்ட்டு முடியாதுன்ட்டாங்கன்னு சொல்லிட்டாடா அப்படின்னு சொல்லும். 2 பேத்துக்கும் ஷாக் ஆகுது. பிகாஸ் ஜேகே ஒரு பொண்ணை சொல்லி அந்த பொண்ணு ஜேகேவை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அது வந்து முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் அப்படின்னு சொல்லும். ரீசன் என்னடா அப்படின்னு ஜிமின் கேட்கும். அதெல்லாம் தப்பாம்மா, அவள் அந்த மாதிரி பொண்ணு இல்லையா இந்த மாதிரி பொண்ணு இல்லையா என்னம்மா விடாமல் சொல்லிட்டா தெரியுமா அவள். எனக்கு தான்டா ஒரு தடவையாச்சும் அவளை டே போது நிறுத்துறா அப்படிங்கிற மாதிரி இந்த தேவங்க வந்து கத்தவும் டென்ஷன் ஆகி அதெல்லாம் உங்களுக்கு என்னடா தெரியும், அது ஒரு போதைடா, இனிமேல் அதான் என் போதை அப்படின்ட்டு அவனை அந்த சரக்கு பாட்டில் வச்சுட்டு கையில் ஆட்டிக்கிட்டே இப்போ உள்ளே போகிறான். உங்களுக்கு ஒன்றும் முடியல, அடுத்த ஆடு மாட்டிக்கிச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது 2 பேர்த்துக்குமே. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது, மார்னிங் ஆகிடுது. இப்போது நீங்கள் தான் ஒரு 6:30க்கே எழுந்திரிச்சிட்டிங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த பால்கனி சைடாக வரீங்க. அந்த வியூவே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ தான் வந்து மார்னிங் வந்து காலையில் டைமில் அவ்வளோ குளிராக இருக்குது.
ஸோ அந்த சன்செட்லாம் அப்படியே பார்த்துட்டு, சன்ரைஸ் ஆகுறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, இப்போ அப்படியே நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 8:00 அப்படி போகிற மாதிரி இருக்கும் ஜேகேயோட வீட்டுக்கு. ஐ மீன் காலையிலயும் போகிற மாதிரி இருக்கும். டிஃபன் மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தான் வந்து இப்போ கிளம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டா சீக்கிரமாகவே 10:30 காலேஜ் போயிடலாம்ல, முடிச்சு வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கீங்க ஜேகேயோட வீட்டுக்கு தான். நீங்கள் கிளம்பும் போதெல்லாம் ஜேகே நீங்கள் லாஸ்ட்டாக அவன் கேட்டிருப்பான், இப்போ எப்படி மூஞ்சில் முழிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கீங்க. ஜேகேவா அப்படி கேட்டான் இப்போல்லாம் உங்களுக்கு தோணிட்டு இருக்குது. பட் அதில் துளி கூட உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அவன் லவ் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த உலகத்துலேயே ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சனாக நீங்களாக தான் இருந்திருப்பீங்க. பட் அவன் அந்த மீனிங்கில் கேட்கல. அது ஒரு விஷயத்துக்கு கேட்டோடனே எனக்கு அப்படியே மனசே உடஞ்சி போன மாதிரி இருக்குது இப்போது. ஸோ அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நீங்களும் வந்து இதெல்லாம் இந்த ஊரில் நார்மல் போல், அதான் வந்து ஈஸியாக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்குறீங்க. இப்படியே கிளம்பிடுறீங்க. ஜேகே பார்த்தோன்னா அந்த சைட் நல்லா தூங்கிட்டு இருக்கான். வந்து ட்ரெஸ்லாம் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டு. இப்போது நீங்கள் தான் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. யாருமே இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜேகே தூங்கிட்டு இருப்பான்ட்டு. ஸோ இப்போது அவர் பார்க்காமலே வந்து எப்படி சொல்கிறது, செஞ்சு வச்சுட்டு நம்ம பாட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியே நீங்களும் டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட சவுண்டே இல்லாமல். பட் அந்த ஸ்மெல் வந்து ரூம் ஃபுல்லாகவே இதுவாகுது. ஜேகேக்கு நல்லாவே அந்த ஸ்மெல் வருது. பட் அவன் இன்னும் அப்படியே அந்த அசதியில் தூங்கிட்டே தான் இருக்கான், அதை இக்னோர் பண்ணிட்டு. ஸோ இப்போ வந்து பாடா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டோம், கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லும் போது ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ இப்போது நீங்கள் எடுத்துகிட்டு ஹலோன்னு சொல்லும் போது அது அந்த மேனேஜர் தான். சொல்ல மாட்டேன்ட்டான். சாருக்கு காலையில் காஃபி இருந்தால் தான் விடிஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ மார்னிங்கில் காஃபி இல்லைன்னா மண்டே தான் போட்டு உருட்டுவார். நீ அங்கே இருந்தேன்னா நீ அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து அவர் எந்திரிச்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே நீ கொண்டு போய் வச்சிருமா, இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவார். ஸோ பண்ணிருமா அப்படின்ற மாதிரி எதுவுமே வாயின் பேசுறது எதுவுமே கேட்கல. அவர் பாட்டு சொல்லிட்டு வச்சிட்டாரு போய மாதிரி பேசிட்டு. ஸோ இவனும் அடப்பாங்களா ஆஃபீஸை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு போனா. சரி விடு, நம்ம ஜிக்கி தானே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மூலையில் ரொம்பவே லவ் வச்சுருப்பீங்கள்ல, அதுதான் விசிபிள் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போது உங்கள் கையாலேயே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. ரூமை வந்து நாக் பண்ணுறீங்க, நோ ரெஸ்பான்ஸ். சரி தூங்கிட்டு தான் இருக்கான் போல், வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து இப்போ வைக்கலான்ட்டு போகிறீங்க உள்ளே. போனவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் ஜேகே அவனோட பாடி தெரிகிற மாதிரி தான் தூங்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஆகுது அதை பார்த்தோன்னே. ஐயோ ஏன்னா இப்படிலாம் தோணுதுன்ட்டு அப்படியே தலையில் அடிச்சுட்டு. ஸோ இப்போ அதை பக்கத்தில் இருக்க ஒரு டேபிளில் தான் வைக்கிறீங்க அந்த காஃபி கப்பை. ஸோ அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறீங்க. எப்படி தூங்குறான் பாரு. ஒரு பெட்ஷீட் கூட போட்டுக்க மாட்டான். லூசு பையன், இங்கே இருக்கக்கூடாதுப்பா, டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகலான்னு பார்க்குறீங்க. ஆனால் ஏதோ ஒன்று தடுக்குது. உங்களுக்கு தான் ஜேகேனாலே ரொம்ப பிடிக்குமே, ஒன் சைடாக இவ்வளோ வருஷம் லவ் வச்சுருக்கீங்க, அதனால் அங்கேருந்து போக முடியல. ஸோ வந்து ஏதேதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. மேபி இந்த காஃபியை பார்த்துட்டு யார் வச்சுன்னு தெரியாமல் இருந்திருந்தா நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போகலாமா அப்படின்ட்டு ஜேகே பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு நோட் மாதிரி இருக்கும், ஸ்டிக்கி நோட் மாதிரி. ஸோ அதில் வந்து உங்களுக்காக காஃபி, குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அந்த காஃபி மேலே ஒட்டிடுறீங்க. ஸோ ஒட்டிட்டு இப்போ ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஸோ அவனோட ஆப்ஸ் எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு, அது தொடணும்னு தோணுது. ஸோ இப்போ வந்து நீங்களும் வந்து அப்படியே கிட்ட போகிறீங்க, உங்களை நீங்களே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஸோ அவன் வந்து சிரிங்க பார்த்த மாதிரி தான் படுத்துட்டு இருப்பானா. ஸோ வந்து நீங்கள் அப்படியே அந்த ஆப்ஸை தொட்டுடுறீங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு கையை பெட்டில் வச்சுட்டு அந்த மாதிரி தொட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஆப்ஸையே பார்த்துட்டு ஜேகே அப்படியே கண்ணு முழிச்சிடுறான். இது வந்து நீங்கள் கொஞ்சம் கூட யோசித்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அதை தொட்டுட்டு இருக்கும்போது ஜேகேவோட அசையத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு கொசு ஓடுற மாதிரி ஒரு ஆக்டிங்கு. ஸோ ஜேகே வந்து அந்த கையை பிடிச்சிடுறான். என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாரு கேட்குறான் அவங்கள அப் டு பாட்டம் பார்த்துட்டு. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஒயிட் கலரில் வந்து ஒரு குர்த்தி மாதிரி சின்னதாக இருக்கும்ல, அதான் போட்டிருப்பீங்க. நெக் வந்து ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. ஸோ வந்து அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜீன் தான் போட்டிருப்பீங்க பேக்கியில். செம்மையாக இருக்கீங்க. ஸோ வந்து உங்களே தான் வந்து அப் டு பாட்டம் பார்த்துட்டு இருக்கான். அதுவும் கீழே வேறு குனிஞ்சிருப்பீங்களா, நல்லாவே தெரியுது எல்லாம் ஷேப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட்டு கோவமாக தான் இருப்பான், எங்கே போச்சுனே தெரில. ஃபேஸை தான் பார்க்குறான், ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக
ரொம்ப பயந்த மாதிரி வச்சுருக்கீங்க அந்த ஃபேஸே. அதை பார்த்துட்டு என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அது அது வந்து காஃபி கொடுக்க வந்தேன். அது செக்கி அது வந்து நான் சாரி செக்கி, நான் வந்து இங்கே வந்து நிறைய மஸ்கிட்டோஸ் இருந்துச்சு. அதை வந்து துரத்தி விட்டுட்டு இருந்தேன். நீங்கள் நல்ல வேலை எழுந்திரிச்சிட்டிங்க. குட் மார்னிங், உங்களுக்கு காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுக்கலான்ட்டு போகிறீங்க. பட் உங்களால் முடியல ஜெக்கி. அவ்வளோ வந்து இந்த ரொம்ப ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணிருக்கான். ஜெக்கி கொஞ்சம் விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும். கொசுவை தட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அவனும் கொஞ்சம் ஒரு மாதிரி நக்கலாக கேட்கும். ஆமாம் அங்கே பாருங்கள், அங்கே கூட ஓடுது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஜெக்கி வந்து திரும்பி பார்க்குறான். அந்த டைம் வந்து நீங்கள் அப்படியே எடுத்துடுறீங்க. ஸோ வந்து இப்போது இப்படி தள்ளி நின்றுட்டு ஜெக்கியை தான் பார்க்குறீங்க. நல்ல வேலையை முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குடு குடுன்னு ஓடிட்டு இருந்திருப்பீங்க. ஜெக்கிக்கு நல்லாவே போயிடுது நீங்கள் இவ்வளோ நேரம் அவனை சைட் அடிச்சிட்டு இருந்தீங்கன்ட்டு. அவன் தூங்கி இருக்கவே மாட்டான். ஜஸ்ட் இப்போ தான் எந்திரிச்சிட்டு இருந்திருப்பான் நீங்கள் ரூமில் வரும்போது தான். அப்படி என்ன தான் பண்ணுறீங்க பார்க்கறதுக்கு தான் அப்படியே வந்து தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு சிரிக்கிறான். அதே டைம் நேற்று நீங்கள் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு வந்து கோவப்படுத்திட்டு போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே ஐஸே ஒயிட் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு ஷர்ட்டை போட்டு இப்போ பால்கனி சைடு தான் வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே குடு குடு குடுன்ட்டு அந்த டிரைவர்கிட்ட டைம் ஆச்சு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் கொண்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து பார்க்குறான். பேக் போட்டு வந்திருக்கா காலேஜா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ அந்த மேனேஜருக்கு தான் கால் பண்ணுறான். நான் ஒரு அட்ரஸ் இல்லை ஒரு ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணுறேன், அந்த பொண்ணோட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். சார் அந்த பொண்ணோட பேர் என்ன, இந்த பொண்ணோட பேரா அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது உங்களோட வந்து ஒரு ஐடி கார்டு. ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் ஐடி கார்டையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஐ மீன் அந்த காஃபி கப்போட நீங்கள் ஏதோ ஒரு பயத்தில் அப்படியே வச்சுட்டு போயிருப்பீங்க. கையில் தான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நம்பர் இல்லை, அவள் பேர் லீவோன். ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ சொல்ல வரான். அப்படியே கட் பண்ணிடுறான் ஜேகே. இங்கே போகிற அந்த காரையே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜேகே அவனோட ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். அவனுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அதுக்கு அவன் தான் ஒரு ஹெச்சிஓ. ஸோ அப்போ அவன் அப்படியே அந்த ரோலை வந்து ஐ மீன் அந்த சேரை ரோல் பண்ணிட்டே வந்து இருக்கும்போது இப்போது மேனேஜர் தான் உள்ளே வந்து சார் நீங்கள் கேட்ட பொண்ணோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே படி அப்படின்னு சொல்லும். அவங்க வந்து இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு 2 days ஆகோ தான் கொரியாக்கே வந்திருக்காங்க சார். ஸோ 17 ஆகுது சார் அப்படின்னு சொல்லும். இது 17ஆ என்னையா சொல்கிறேன், அடுத்த மாதம் வந்தால் 18 சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜஸ்ட் 18 years கேர்ளா பார்க்கும்போது அப்படி தெரியலையே, நல்லா பெருசாக வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி மைண்டே வேறு எங்கேயோ போகுது. என்ன சார் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை வரேன். ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தான் சார் அவங்க. ரொம்பவே பணக்காரங்க அவங்க அப்பா அந்த ஏரியாவில். ஸோ இவ்வளோ இந்த ஹையர் ஸ்டடீஸ் காமிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு பார்த்தா அவளுக்கு யாருமே கிடையாது சார். அவ்வளோதான் சார் அப்படின்னு சொல்லும். ஓகே சரி கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். இப்போ ஜேகே தான் அவனோட கோட்டு போட்டு எங்கேயோ போகிறான். ஸோ இப்போ வந்து அப்படியே ஒன் சைட் பார்த்தோன்னா இப்போ அவள் கேன்டீனில் தான் உட்காந்துட்டு இருக்கா. சில ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இருக்கா. பக்கத்தில் வந்து அவளுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருப்பாங்க, ஜானு ஐஷு அந்த மாதிரி. ஸோ பக்கத்தில் இன்னொருத்தனும் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பேர் கேலக்ஸ் தான். ஸோ இப்போது அவன் வந்து ஒரு மெயில் ஃப்ரெண்டில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அவ்வளோவும் பேசவே தோணலை அவன்கிட்ட. நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவ்வளோவும் பசங்கிட்டலாம் பேசியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த டைமும் புது ஆளுங்களாக இருக்காங்களே, நர்வஸாக இருக்குது, கொரியன்ஸ் வேறு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஸோ அதில் வந்து ஒரு கேர்ள் வந்து சொல்கிறாங்க, உன்னோட சொந்த ஊர் இந்தியாவா, நான் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவோம். போய் நான் ஆர்வமாக பார்க்குறா. ஸ்ரீலங்காலேருந்து எப்படி கொரியாவுக்கு வந்தீங்க ஐஸ்டிடிஸ்குள்ளே அப்படின்னு கேட்கவும். அதுக்கு அந்த கேர்ள் நீ எப்படி இந்தியாவிலேருந்து இங்கே வந்தியோ அதே மாதிரி தான்
என்ன கேள்வி இது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சிரிக்கிறாங்க. ஒயினை சிரிச்சிட்டு அப்படியா சரி சரி அப்படின்ட்டு இருக்கா. ஸோ அந்த இப்போது எல்லார் கூடயும் கொஞ்சம் மிங்கிள் ஆயிடுறா. ஸோ இப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுது. இன்னுமே இன்டர்வல் முடிஞ்சிருக்காது. எல்லாருமே வெளில தான் நின்றுட்டு இருக்காங்க. ஐ மீன் காலேஜுக்கு கேட்டுக்கு அந்த சைடு அந்த மாதிரி. ஸோ சில ஐஸ்கிரீம் பார்லர்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ இப்போது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் தான் இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வந்து தான் ஆகணும். படிச்சுக்கிட்டே இருக்காது எப்போ பார்த்தாலும் மூளை மங்கி போயிடும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜேகே தான் ஒயனோட வந்து காலேஜுக்கு என்ட்ரன்ஸில் வந்து காரை நிறுத்துகிறான். ஸோ அதுக்கு வந்து நிறுத்தவும் இந்த டைம் இன்டர்வல்னு நல்லாவே தெரியும். ஸோ அப்படியே இறங்குறான். இறங்கிட்டு காலேஜ் உள்ள போகலாமா திரும்ப சுற்றி முற்றி பார்க்குறான். நடுவில் ஒரு பார்லர் ஷாப் இருக்குது. எப்படி மீன்ஸ் அந்த ஐஸ்கிரீம் பார்லர் மாதிரி. ஸோ அதுக்கு முன்னாடியே தான் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்களா. ஒயின் உட்காந்துட்டு இருக்கிறது நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டான் ஜேகே. ஸோ இப்போ அப்படியே பார்க்கும்போது பக்கத்தில் தான் கேலக்ஸி இருப்பானா. அப்போ ஒயினை வந்து ஐஸ்கிரீம் கொஞ்சம் கீழே கொட்டியிருப்பா அவளோட ஐ மீன் லேப்லேயும் அந்த ஷால்லையும். ஸோ ஷால் இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் இருந்து டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருப்பான். ஒயினுக்கு ஒரு மாதிரி அம்பாஸ்டாக தான் இருக்கும். ஸோ அவள் அதை வாங்கி தொடச்சிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளே அதை தொடச்சிக்கிறா. ஸோ வந்து அவனும் வந்து ஒயின் அந்த மாதிரி தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்லியாக தான் தோடுறான். ஒயினும் அதை பற்றி எதுவும் மைண்ட் பண்ணிக்கல. ஆனால் இங்கே ஒருத்தனுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு வயிறெல்லாம் திகு திகுன்னு. ஒத்தா இதனால தானே வேணான்னு சொல்லி அடினி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக படுறான். உனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவ்வளோ கொலை வெறியில் இருக்கான் சொல்லப்போனால். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எதிர்ச்சியாக தான் இப்படி பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தா ஜேகே நிற்கிறான். திக்குனாவது உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஸோ ஜேகே வந்துட்டு உத்து பார்க்குறீங்க. அவன் உங்களை வந்து முறைக்கிறான். இவன் எதுக்கு நம்மளை பார்க்குறான்ட்டு டக்குன்னு கீழே குனிஞ்சிடுறீங்க. ஸோ ஜேகே வந்து ஒரு ஃபேமஸான ஐடல். ஒரு 10 நிமிஷம் நின்னாலே ஏதாச்சும் ஒரு நியூஸஸ் க்ரியேட் ஆகும்ல. அங்கே பாருங்கள் ஜேகே அப்படின்ட்டு சில ஆர்மிஸ்லாம் வரும். அங்கே இருக்குடி அப்படிங்கிற மாதிரி அவனும் அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே போயிடுறாங்க. இந்த உங்களுக்கு ஏனே தெரியல ஜேகே இப்போ பார்த்தோன்னே அவ்வளோ பயமாக இருந்திருக்கும். உங்கள் ரியாக்ஷனை பார்த்தோன்னே எல்லாம் என்ன ஆச்சுன்னு ஜானுலாம் கேட்கும். ஐஷோனா என்னடி வரைச்சிட்டா அப்படின்ற போது. ஸோ இப்போ டக்குன்ட்டு அவள் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அது வந்து யாருன்னு பார்க்கும்போது அது மினி தான். இந்தியாவில் இருப்பாள் அவள் தான். ஸோ இப்போ அவள் கால் பண்ணுறா. சொல்லு மினி அப்படின்ட்டு சொல்லும். வேணா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லும். ஏம்மா கொஞ்சம் ஃபோன் வைக்கிறியா அப்படின்ட்டு அவளும் வச்சுட்டு எதுக்கு இப்போ அவனை முடிச்சுட்டு போனோம் ஃபஸ்ட்டு இவருக்கு எதுக்கு இங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கா. அவனுக்கு அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த லன்ச்சு டைம் தவிர மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணி தான் ஆகணும் ஜேகேக்கு. நீங்களே செஞ்சு தான். ஸோ வந்து லன்ச் டைம் அப்போ அவர் ரெகுலராகவே எதுவும் சாப்பிட மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே உங்களுக்கு டைமும் வந்து ஒரு 4 o'clockலாம் முடிச்சுட்டு இருக்கோம் அந்த காலேஜ்லாம். இப்போது நீங்கள் 5:30க்கு கரெக்டாக காஃபி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடணும். சில ஸ்நாக்ஸ்லாம் ஏதாச்சும் செஞ்சு கொடுத்து. ஸோ நீங்களும் டைமை பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே கேப் புக் பண்ணி வந்திருப்பீங்க. வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது வீட்டு உள்ளே போகவே. ஏதாச்சும் பண்ணிடுவாரோ, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உரிச்சிட்டு போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பொறுமையாக திறந்து பூனைக்குட்டி மாதிரி என்ட்ரி ஆகுறீங்க. பட் உங்களுக்கு தெரியாது மேலே ஜேகே வந்து நீங்கள் வர்றது எப்பயோ பார்த்துட்டா பால்கனியில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கான்ட்டு. ஐ மீன் அப்ஸ்டேஜில் நின்று. ஸோ வந்து பாடா ஹாலில் இல்லை அப்படின்ட்டு குடுன்ட்டு பேகை மட்டும் ஓரமாக வச்சுட்டு மறைகிற மாதிரி. ஸோ அப்படியே பொறுமையாக அப்படியே அந்த ஜேகேயோட ரூமெல்லாம் பார்த்துட்டு போகிறீங்க. அவன் இந்த ஆப்போசிட்டில் நின்றுட்டு உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ கோவம் வருது அந்த பையன் உங்களை தொட்டதெல்லாம். ஸோ வந்து நீங்களும் செஞ்சுட்டு அப்படியே டக்குன்ட்டு ஏதோ செஞ்சுட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி பேன் கேக் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஒரு எல்லாத்துலேயும் ஒரு பீஸாக வச்சு ஸோ ஒரு காஃபியும் எடுத்துகிட்டு ஒரு ட்ரே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ மேலே போகிறீங்க. ஸோ நல்ல வேலை ஒரு கண்ணிலையும் மாட்டல வச்சுட்டு நம்ம பாட்டு போயிடணும் டீ போய் வச்சுட்டுன்ட்டு. ஸோ இப்போ ஜேகேயோட ரூமுக்கு தான் போகிறீங்க. பார்த்தா ரூமில் யாருமே இல்லை. என்னடா இது யாருமே இல்லை, அவர் எங்கே போனார் அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்கும். டக்குன்னு டோரோ வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து வைல்டாக க்ளோஸ் ஆகுது. நீங்களும் அப்படி திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்களை பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்க. ஒரு கட் பனியன் ஒரு பிளாக் பேண்ட் அந்த மாதிரி தான் போட்டிருக்கான். நீங்கள் அவனை அப் டு பாட்டம் பார்க்குறீங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப கோவமாக இருக்கா உங்களுக்கு. அது ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடிக்கு போயிட்டு குட் ஈவினிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எது
அப்படின்னு சொல்லுவோம். சாரி சாரி குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீங்கள் அப்படியே அந்த டீ பாயிலில் வச்சுட்டு உங்களோட ஸ்நாக்ஸும் உங்களுக்கு அந்த காஃபியும் வச்சுட்டேன் சார், டிஷ் வாஷ்லாம் பண்ணிட்டேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னோடய ரூமை நீ க்ளீன் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வாய்ஸில் சொல்கிறான். எங்கள் அப்போ தான் போகலான்னு பார்ப்பீங்க, கதவு கிட்ட கை வைக்கும்போது சொல்லவும் கொஞ்ச செகண்ட் கோவமாக வருது. ஸோ சார் இஸ் க்ளீனாக தானே சார் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓ க்ளீனாக தான் இருக்கா அப்படின்ட்டு உங்களை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல சிலதெல்லாம் செஞ்சு, ஸோ அதுலேருந்து ஒரு காஃபி இருக்கும் பக்கத்துலேயே, அந்த சில சுகர்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த காஃபி எடுத்து அப்படியே கீழே ஸ்ப்ரெட் பண்ணுறான். ஐ மீன் அந்த ஃப்ளோரில் ஊற்றிட்டான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறான் சார், என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்கும். சார் அப்படின்ட்டு இதுக்கு மேலே ஜெய்க்கிவால பொறுத்துக்க முடியல. நீங்கள் திரும்ப திரும்ப அப்படி சொல்கிறது அவனுக்கு அவ்வளோ காண்டாகுது. ஸோ அப்படியே வந்து அந்த டீ கப்பை போட்டு உடச்சிட்றான். கொஞ்ச செகண்ட் என்ன பேசுறதுனே தெரியல, வாயில் கை வச்சுட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ விடு, இந்த அழகாக தானே இருக்கு, க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். ஓகே சார், எதுக்கு இப்படிலாம் பண்ணுறான், பயமாக இருக்குது அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறீங்க. எதுவுமே வெளில மூச்சு பேச்சே விடலை. நீங்கள் வந்து குனிஞ்சு தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பீங்களா, இது மாதிரி மாப் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து அந்த ஷால் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் அப்படியே மேலே போட்டிருக்கிறது. என்னடா இதுன்ட்டு நீங்கள் அப்படியே பக்கத்தில் வச்சுருப்பீங்க அந்த சோஃபாவில் அந்த ஷாலை. ஸோ நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே அந்த பால்கனி சைடு தான் இருப்பான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அவன் அங்கே தான் இருந்தான், பட் இவன் அங்கே இருந்துகிட்டே உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படியே உள்ளே வந்துட்டு இருப்பான், நீங்கள்லாம் நோட்டீஸே பண்ணிருக்க மாட்டீங்க. கீழே உட்காந்து அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் ஷேப்லாம் அழகாக தெரியுது, நல்லாவே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வந்து முன்னாடி வரான். நீங்கள் அது வந்து ஒரு கட்டத்தில் உங்களால் இந்த அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் எடுத்திருக்க முடியாது. ஸோ கையாலேயே எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணாமல் உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்கான் அவனுக்கு இன்னுமுமே வந்து. அது வந்து கீழே விழுந்திருக்குமா, எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதே வந்து லைட்டாக வந்து கீழே வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் கையில் கீறிட்டு இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து அப்படின்ட்டு வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறீங்க. ஜெய்க்கு ஒரு மாதிரி ஆகுது, எதுக்கு இப்படி சொல்கிறான்ட்டு. கிட்ட வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் டக்குன்ட்டு கீழே குனிஞ்சிடுறான். இன்னும் பிளட் வர மாதிரி அப்படின்ட்டு பார்க்கவும் அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான் பக்கத்தில். ஸோ நீங்களும் ஒன் செகண்ட் பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே ஜேகே மேலேயே தான் இப்படி 2 கை ஷோல்டரில் இருக்க மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போது நீங்களும் ஜேக்கும் ஐஸ் டு ஐஸ் பார்த்துக்கிறீங்க. ஜேக்கியோட பார்வையில் ஃபுல்லாக லஸ்ட்டு மட்டும்தான் தெரியுது. நீங்கள் அதை நல்லாவே நோட்டீஸ் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் லவ் பண்ண பையன் இல்லை, ஆசையாக லவ் பண்ண பையன் இல்லை, எப்படி சொல்லு அப்படியே விட்டு போக முடியும். உங்களாலே நினச்சாலும் நீங்கள் அந்த இடத்த விட்டு மூவ் ஆக முடியல. ஸோ அப்படி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே ஒன் செகண்ட் வந்து அப்படியே உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த முட்டி போட்ட வாக்கில் தான் இருக்குமா. ஸோ வந்து அவன் ஒரு கையை உங்களை பிடிச்சிக்கிட்டு இன்னொன்று அப்படியே உங்கள் ஹிப் கிட்ட தான் கொண்டு போகிறான். எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது அவன் இப்படிலாம் பண்ணுறது. ஸோ ஒன் செகண்ட் ஃபோர்ஸாக தள்ளி விட்டுருப்பீங்க ஜேகேவை, நீங்களும் பின்னாடியே போய் விழுந்திருப்பீங்க. ஸோ ஜேகேக்கு கொலை காண்டாயிருச்சு, ஏற்கனவே செம்ம காண்டில் இருப்பானா, தள்ளி வேற விட்டுருப்பீங்களா, முடியல அவனால் எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஸோ அதை பார்த்து அவன் எந்திரிச்சு நின்றுட்டு, ஏய் கொத்தா நடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறான். இப்படி ரொம்ப கோவமாக இருக்கான். அவன் கோவத்தை கொஞ்சம் கூட அளவே இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு கிட்ட போயிட்டு சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஷோல்டர் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருப்பீங்களா, லைட்டாக பிளட் ஆகிட்டு இருந்திருக்குமா. ஸோ அதுதான் வந்து தொடலான்னு போகிறீங்க. அஜிக்கு உங்கள் கையை பிடிச்சிடுறான். இந்த கை தானே ஒத்தா, இந்த கை தானே என்னை தள்ளி விட்டுச்சு அப்படின்ட்டு அந்த கையை பிடிச்சி ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது. பட் ஜெக்கி அந்த அவருக்கு கோவத்தில் எதுவுமே அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு உங்கள் ஐஸையே தான் பார்த்துட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் வந்து என்னை தள்ளி விடுவடி நீ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே உங்களை கிட்ட இழுக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. சார் சாரி சார் அப்படின்னு சொல்லவும் அந்த சாருன்ட்டுக்கு அந்த வார்த்தை கேட்டோன்னே இன்னுமே அவனுக்கு கடுப்பாகுது. சாரி ஜெக்கி சார், ஜெக்கி ஜெக்கி சாரி சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜோக்கோ வேணுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுகுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போயிட்டோம். நீங்கள் கண்ணிலேருந்து ஒரு ட்ராப் டியர்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னே தான் அவனுக்கு ரியலைஸே ஆகுறான், என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு விட்டுடுறான். ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான்.
உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காடி அப்படின்னு கேட்கவும் எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன டக்குன்ட்டு இப்படி கேட்குறாருன்ட்டு. சார் என்ன சார் கேட்குறீங்க? இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது. ஐம் சாரி சார் உங்களை தள்ளி விட்டதுக்கு. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சிருப்பீங்க முக்கால்வாசி. அதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போது ரூமை விட்டு வெளில போயிடுறீங்க. ஸோ ஜேகேக்கு இன்னும் கோவமாக வருது. பிகாஸ் வந்து யாருமே அவனை இப்படிலாம் இன்சல்ட் பண்ணது கிடையாது. எப்படி சொல்கிறது, அவன் கேட்டு ஒரு பதில் வராமல் இருந்தது கிடையாது. எல்லாருமே அவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுவாங்க. ஸோ இந்த கட்டத்தில் இவன் இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போகிறாளே நம்மளேன்ட்டு அவனுக்கு அந்த மேல் ஈகோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அப்படி ஹை ஆகுது. இத்தனைக்கும் நீங்கள் எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க, அதுக்கே வந்து அவ்வளோ கோவப்படுறான் அவன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிச்சனில் தான் இருந்துட்டு அதை அப்படியே வாஷ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ பின்னாடி ஜேகே தான் வந்து அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அவனை பார்க்குற மாதிரி நிற்க வைக்கிறான். ஸோ உங்களோட ஹார்ம்ஸை தான் பிடிச்சிருப்பானா, ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிருப்பான். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. ஜேகே விடுங்க, என்ன பண்ணுறீங்கங்க, என்னங்க விடுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறீங்க. ஸோ ஜேகேக்கு நீங்கள் இப்படி பேச தான் பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி அவன் ரொம்ப கோவத்தில் இருந்திருப்பானா, இந்த என்னங்கன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஆகுது அவனுக்கு. எப்படி சொல்கிறது, ரொம்பவே அந்த ஒரு கோவமான செகண்ட்லேயும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு ஃபீல் பண்ணுறான். அது அவனுக்கு என்னன்னு தெரியல, இக்னோர் பண்ணிட்டு இங்கே பாரு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இருக்கணும், எனக்கு என்ன பண்ண தெரியாது, எனக்கு நீ வேணும், என்னை நீ டேட் பண்ணணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா, இருந்தா சொல்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அவ்வளோ பெயினாக இருக்குது. இவன் இப்படிலாம் நம்மக்கிட்ட பேசுகிறானே, நீ எந்த விஷயத்துக்கு பேசுகிறான்னு நல்லாவே புரியுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க சார் ஓகே அப்படிங்கிற மாதிரியே சொல்லவும் ஒரு செகண்டில் உங்களால் அதை விடவே முடியல இந்த சாருங்கிறத. ஸோ ஜேகேக்கு அது கோவமாக வருது. பட் இருந்தாலும் நீங்கள் மாற்றிட்டு சாரிங்க என்னால் முடியாது, உங்கள் பாய் ஃப்ரெண்டாலாம் அந்த ஒரு விஷயத்துக்காகலாம் என்னால் இருக்க முடியாது, நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது சார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நானும் பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சுட்டு இல்லை, நீங்கள் எதை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல, நான் ஒரு இந்தியன் கேர்ள், நான் இந்த ஒரு பொண்ணுங்க மாதிரி கிடையாது, சொல்ல போனால் நான் டோட்டலி வேறு சார், இந்த ஃபீலிங்ஸை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க, என்ன அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகுறீங்க. அவன் எமோஷ்னலில் பேசினோடனே அவனுக்கே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ வந்து அவனே வந்து விட்டுருப்பான். பட் கொஞ்சம் கூட வந்து எப்படி சொல்கிறது, அவனுக்கு அந்த லஸ்ட்டை தவிர வேற ஒரு விஷயம் இருக்குது. உங்களை போக விடக்கூடாது, அவன் கூடவே வச்சுக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த காலையில் அந்த ஒரு பையன் வந்து உங்களை டச் பண்ணியிருப்பான்ல, ஏனே தெரியல அவன் வந்து உங்களை லவ் தான் பண்ணுறானான்ட்டு அவனுக்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ வந்து உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான், உங்கள் ஐஸே தான் பார்க்குறான், நீங்களும் ஜெகேவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, ஜெகே கீழே குனிஞ்சுக்கிறீங்க, போகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். திரும்பவும் சொல்லிருப்பீங்களா, அவ்வளோதாங்க கோவப்பட்டு அப்படியே கையை பிடிச்சி நீங்கள் க்ராஸ் பண்ண மாதிரி போயிருப்பீங்க நீங்கள். ஸோ அதை அப்படியே பிடிச்சி இழுத்து உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து அப்படியே டைட்டாக கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு 1 செகண்ட் ஹார்ட் பீட்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்கீங்க, தள்ளிவிட பார்க்குறீங்க. பட் நோ யூஸ், ஜேகேவா இப்படி பண்ணுறான்ட்டு உங்களால் அதை தடுக்க முடியுது. எப்படி சொல்கிறது, 1 செகண்ட் உங்கள் ஹார்ட்டே வந்து உடையிற மாதிரி ஆகுது. நம்ம பெர்மிஷனே இல்லாமல் இப்படி பண்ணுறானே, அதுவும் நம்ம ஆசைப்பட்டு இன்னொரு பையன் அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வரானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அவன் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு நம்புகிற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஓப்பனாகவே சொல்லிட்டான் அந்த ஒரு விஷயம் தான்ட்டு. அது ஒன்று தான் உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது, முடியல அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க. ஸோ தள்ளி விடுறீங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ வந்து தள்ளி விட்டுட்டுறீங்க ஏதோ ஒரு ஃபோர்ஸில். ஜேகேக்கு அதுவுமே ரொம்ப கோவமாகுது. தள்ளி விட்ட ஃபோர்ஸ்லேயே ஒரு அரைஞ்சிருப்பீங்க ஜேகே மேலே. இப்படி அவன் பண்ணுறானே அந்த கோவத்தில் கிடையாது, நம்ம ஆசைப்பட்ட ஒரு பையன் நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறி அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி, நம்மளே இப்படிலாம் பண்ணுறானே, நம்ம எவ்வளோ வந்து ஒரு ட்ரீம்ஸோடு இருந்திருப்போம், ஆனால் அதை வந்து உடச்சிட்டானே, அந்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீலிங்ஸுங்க.
அது கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்கள் ஜெகி ஒரு பள்ளின்னு ஒரு ஸ்லாப் வச்சிடுறீங்க. இந்த அவனோட என்டையர் ஆஃப் லைஃப்லேயே ஒரு பொண்ணு அவன் அடிச்சிருக்குன்னா அது நீங்கள் மட்டும்தான். அவன் கண்ணில் அவ்வளோ கோட்னஸ் தெரியுது. ஸோ இப்போ ஜேகே உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. அடித்தா ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் ரியலைஸே பண்ணிருப்பீங்க. மூச்சு வாங்க வாங்க அவ்வளோ பயம் வருது. ஸோ இதோட தாண்டா இந்த பார்ட் முடியுது. எனக்கு இப்படி முடிக்கிறீங்களேன்னு கேட்காதீங்க. நான் வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு போட்டுடுறேன். நான் ரொம்ப ஏக்க வச்சிட்டேன்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணணும்ல, அதான் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. சாரிடா. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரிலேட்டடாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆர்மிஸ்க்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாருமே சும்மா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டு, ஸோ பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ என்ன மாதிரியும் சில பேர் இருக்கீங்க போல். இதில் என்னோடய பர்சனல் லைஃப்பையும் தான் கைஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதனால தான் எல்லாருக்கும் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது போல். ரொம்ப வந்து ரொம்ப 6 டேஸாக போடவே இல்லைல்ல, சாரிடா. நான் கன்ஃபார்மாக இதுக்கப்புறமேட்டு ரொம்ப சீக்கிரமாக ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ சாரி. அப்புறம் என்ன சொல்கிறேன்னே தெரியல. இதை பற்றி நிறைய பேசணுன்னு நினைக்கிறேன். பட் எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியல. சில பேர் போர் அடிக்குதுன்னு ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அதான் பார்க்குறேன். பிகாஸ் நான் வந்து ஒன் ஷாட் பார்க்குற காலத்துலேயும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். காக்கா சீக்கிரம் சொல்லுங்கக்கா, எதுக்கு அடி புலம்புறீங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ ரொம்ப புலம்புறேன்னு நினைக்கிறேன். வைக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன்டா. அடுத்து வந்து ஜேகே என்ன மாதிரி பண்ண போகிறான், ஒயின் என்ன நிலைமைக்கு ஆக போகிறேன் இப்போ பண்ணதுக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை அமீஸ். எல்லாருமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருங்க. பை அமீஸ்.